அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் தமிழ் வணக்கம். என்னுடைய பழைய வீடியோ பதிவில் பல்வேறு அலங்கார செடிகளை பற்றி எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பதிவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அலங்கார செடி. இதுக்கு இலை தான் அழகு கொடுக்கும், மெருகேற்றம். நம்ம எல்லாம் பூக்களை ரசிப்போம், அதே போல் தான் நம்ம இலையை ரசிக்கக்கூடிய அலங்கார செடிகளும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு அலங்கார இலைக்குரிய அலங்கார அழகு செடி. இதனுடைய தாய் வீடு ஏசியா. அங்கேருந்தான் இன்றைக்கி பல்வேறு நாடுகளில் இந்த செடி பரவி இருக்கு. ஆங்கிலத்தில் சைனீஸ் எவர்கிரீன் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு சயின்டிஃபிக் பேர் அக்லோனீமியா. இந்த செடிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு அலங்கார இலை அழகு செடி இருக்குது. அது இலை பச்சை கலரில் இருக்கும். இது கீழே இருக்க செடி ரெட் கலரில் வித் க்ரீன் மிக்சிங்காக இருக்கும். இந்த செடியை பற்றி நான் உங்களுக்கு இப்போது கொஞ்சம் எடுத்து சொல்கிறேன். இப்போ என்னுடைய வீட்டில் நான் 3 விதமான அக்லோனிமியா அல்லது சைனீஸ் எவர்கிரீன் பிளான்ட்டை வளர்க்குறேன். இது ஷேட் லவ்விங் பிளான்ட்டு. நிழலில் தான் மிக அழகாக வளரும். பார்த்திங்கன்னா நல்ல இலை கலர் பிங்க் பிஞ்சஸ் சுற்றி இந்த க்ரீனாக இருக்கும். இந்த ரிப்ஸ்லாம் அழகாக தெரியும் கரெக்டாக. இந்த செடி பூக்கவும் செய்திருக்கு. இது ஒரு மொட்டு, அப்புறம் இந்த சின்ன பூ வெள்ளையாக இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த செடியினுடைய பூ. இந்த சைனீஸ் எவர்கிரீன் பிளான்ட்டை நம்ம ஷேடில் தான் வளர்க்கலாம், அல்லது வீட்டில் உள்ள ஜன்னல் ஓரங்களில் வளர்க்கலாம். இப்போது என்னுடைய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1 மாதம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதால இந்த பழைய இலைகள்லாம் இதில் அழுகிடுச்சு. இந்த இலைகளை அதை வைக்கக்கூடாது. நம்ம அப்பப்போ இந்த இலைகளை நீக்கிடணும். ஏன்னா சில நேரங்கள் இது அழுகி சில நோய்கள் உண்டாக்கி செடிகளுடைய வளர்ச்சியை இது பாதிக்கலாம். இப்போது நீங்கள் இந்த ரெட்டு, பிங்க் அண்டு எல்லோ டிஞ்சுல் லீஃபை பார்த்தீங்கன்னா அதே ரகத்தை சேர்ந்த ரகம் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலர் சென்டரில் இருக்கும். அந்த வெயின்ஸில் சுற்றி க்ரீன் கலர். இந்த ரகம் கொஞ்சம் உயரமாக வளரக்கூடியது. இது கொஞ்சம் குள்ளமாக வளரக்கூடியது. இது ஒரு 2வது ரகம். 3வது ரகம் இந்த நீங்கள் வித்தியாசம் பார்க்கலாம். இதில் பிங்க் அண்ட் க்ரீன் இருந்துச்சு. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் ஒரு பிங்க் மிட்ரிப் இருந்துச்சு, இதில் ஒயிட் மிட்ரிப் இருந்துச்சு. இதில் எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. ஸோ இந்த அலங்கார செடி இலையின் அழகுக்காக தான் நம்ம வளர்க்குறோம். நம்ம இந்த செடியை அழகாக ஒரு தொட்டி வாங்கிட்டாலே போதும், பல்வேறு கணுக்கள் இதில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு நர்சரியிலேருந்து ஒரு சின்ன கணு தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு சைஸில் தான் இருந்துச்சு. அப்புறம் நான் பல வருஷங்களாக வளர்த்த உடனே பல்வேறு கணுக்களாக இது உற்பத்தி ஆகி இன்றைக்கி தொட்டிக்கே ஒரு அழகு கொடுத்துருச்சு. இந்த கணுக்களை நம்ம எடுத்து தனியாக கட் பண்ணி வச்சா கூட வளர்க்கலாம். இப்போ நான் இந்த ஒரு கணுவிலேருந்து இன்னொரு செடியை உற்பத்தி செய்ய போகிறேன். அப்போ நம்ம கையில் எக்காரணம் கொண்டும் செடிகளை கணுக்களை உடைக்கக்கூடாது. இந்த ஒரு சிக்கேச்சர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லாண்டிங் கட் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாண்டிங் கட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லாண்டிங் கட்டு ஏன் கொடுக்குறோன்னா அதில் நீர் போய் தேங்காது. நீர் போய் தேங்கிடுச்சுன்னா அந்த இடத்துல அழுகி வளராமல் போயிடும். இதுதான் இந்த கணு. இந்த கணுவை என்னுடைய போன வீடியோ பதிவில் நீங்கள் பாட்டிங் மிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டிங் மிக்சர்ஸ் தான் நான் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரேன். ஸோ நம்ம இந்த பாட்டிங் மிக்சர் பயன்படுத்த லேசாக கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இந்த கணுவை நம்ம உள்ளே நட்டுட்டு ஷேடில் வைக்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா இதில் என்ன செய்யணும், நிறைய இந்த இதெல்லாம் அந்த அழுகுனதெல்லாம் இருக்கும். இதை கொஞ்சம் நம்ம நீக்கிடணும். நீக்கிட்டு பார்த்திங்கன்னா கணுவை எடுத்து நம்ம கொஞ்சம் லேசாக இதில் வச்சுட்டு ஒரு சின்ன ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்து இதை வளர்த்து நம்ம செடியை அழகு கொடுக்கலாம். அலங்கார செடியில் ஒரு என்ன நன்மைனா, நம்ம ஒரு செடியை வாங்கிட்டீங்கன்னா பல்வேறு செடிகளாக உற்பத்தி பண்ணலாம். இப்போ நான் முதல்ல வாங்கும்போது ஒரு சின்ன கணுவாக தான் வாங்கினேன். ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா இந்த செடி இவ்வளோ அழகாக
கொத்தாக பல கணுக்களாக உற்பத்தியாகி நம்ம கண்ணுக்கு அழகு கொடுக்குது, சுற்றுப்புறத்தை நம்ம வந்து ஈர்க்குது. இது இந்த அலங்கார இலையின் அழகு செடியை நீங்களும் வீட்டில் வளர்க்கலாம், பூச்செடிகளை வளர்க்கலாம், காய்கறி செடிகளை வளர்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த யூடியூப்பில் நீங்கள் உங்களுடைய சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுத்தா நான் உங்களுக்கு தகுந்த அறிவுரைகளோ தகுந்த நியூஸுகளை செய்திகளை உங்களுக்கிடம் பரிமாறிக்கொள்வேன் என்று கேட்டுக்கொண்டு செடிகளை வளர்ப்போம், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம் என்று நம்ம எல்லாரும் கடைபிடித்து மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.